டெக்மாஸ் நட்பு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்லேட்டோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அது ஸ்லேட்னா மேக்ஸிமம் நிறைய பேர் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக 90s கிட்ஸ் அவங்களோட ஸ்கூல் லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் அது. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தேவையானதை எழுதலாம், தேவையில்லாமல் நீங்கள் கண்டிப்பாக அழைச்சிடலாம். ஸோ சொல்லும் போதே கண்டிப்பாக நீங்கள் டென்ஷன் ஆகிருப்பீங்க. ஸோ உண்மைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்லேட் தான். ஆக்சுவலி அது இது இல்லை, இதான் அந்த ஸ்லேட்டு, நவீன ஸ்லேட் டிஜிட்டல் முறையில் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் ஸ்லேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாக் பீஸ் வச்சு எழுதுவோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பென் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேவையானதை இதில் எழுத போகிறோம். தேவையில்லைன்னா அந்த டெலிட் பட்டனை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெலிட் பட்டன் யூஸ் ஆகணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல் போடணும், அதை பேட்டரி போடணும். ஸோ பின்னாடியே பேட்டரி போடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பேட்டரி போட்டிங்கன்னா நீங்கள் எழுதுறதை டெலிட் பண்ண முடியும். மற்றபடி இந்த பேட்டரி இல்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். பேட்டரி இல்லைனா உங்களால் டெலிட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக பேட்டரி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 8.5 inch ஃபுல் எல்சிடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷில் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் எழுதிட்டு எது பண்ணாலும் உங்களுக்கு அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது. அதாவது எழுதுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஓப்பனாக சொல்லலாம், அதே தான் அந்த ஸ்லேட்டில் நம்ம ஒரு சாக் பீஸ் வச்சு எழுதணும்னா என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் இதில் கண்டிப்பாக கிடைக்குது. ரொம்பவும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம், ஹெச் ஃபுல்லாகவே எழுத முடியும். இதில் ஏதாவது மைனஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸாக எனக்கு தெரியுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எழுதலாம், எது வேணாலும் நீங்கள் எழுதிட்டு இருக்கலாம். எழுதிட்டு நீங்கள் டெலிட் பண்ணணும், ஏதாவது எரேஸ் பண்ணணும்னா நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிராயிங் ரொம்ப அழகாக வரைஞ்சிட்டு இருக்கீங்க, வரைஞ்சி முடிக்க போட்ட இடத்துல ஏதாவது சின்ன ஒரு கோளாறாகி மிஸ்டேக் ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மட்டுமே எரேஸ் பண்ண முடியாது. எரேஸ் பண்ணால் ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணி தான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரையணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மைனஸ் தான். ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய், 399 ரூபாய்க்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது, நிறைய கடைகள்லையும் விற்கிது. ஸோ அந்த ப்ரைஸுக்கு இவங்க இவ்வளோ கொடுத்ததே ஓகேவாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த எரேஸ் பண்ணுறதுல மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலும் இதில் நம்ம என்ன தான் எழுதினாலும் என்ன தான் வரைஞ்சாலும் நம்மளால் இதை சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் தேவைன்னா ரைட் பண்ண போகிறீங்க, தேவையில்லாம் டெலிட் பண்ண போகிறீங்க. மற்றபடி இதில் பெரிய சேவ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அது மாதிரியும் கொடுத்துருந்தாங்கன்னா, இருந்தாலும் இவ்வளோ இந்த 300-400 ரூபாய் பட்ஜெட்டுக்கு நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்குற தப்பு தான். இருந்தாலும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மேலும் இந்த ஸ்லேட்டுக்கு 1 வருஷம் வரைக்கும் வாரண்டிங் கொடுக்குறாங்க. போர்ட்ரானிக்ஸ்லேருந்து 1 year வாரண்டி சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பிரச்சனை வரதுக்கான காரணங்கள் எதுவுமே இல்லை. நார்மலாக நம்ம பென் எழுதுறதோட வச்சுக்கிட்டோம்னா இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை தண்ணி கீழே பட்டு எதாவது டேமேஜ் வச்சுனா மட்டும் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு வாரண்டி கவர் ஆகுங்கிறது நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஃபிசிக்கலாக திடீர்னு ரைட் பேட் ஒர்க் பண்ணலாம், அவங்க வாரண்டியில் கவர் பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இதில் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையாதுங்கிறது தான் உண்மை. மேலும் இந்த ஸ்லேட்டை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எழுதுறது அழிக்கிற தவிர வேறு எதுவும் பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஸ்கூல் படிக்கிறவங்க மற்றும் ஸ்கூலில் இந்த ப்ரீகேஜி அது மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களே எழுதிட்டு அவங்களே அழிச்சிக்கிறாங்க. மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ அந்த நவீன ஸ்லேட்டை பற்றி சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தரணும் அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா அதில் காரணத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.